ஐயுஎம்எல் உறுப்பினர்கிட்ட கேட்கலாம். இப்ப நம்ம காம்ப்ரமைஸ் பத்தி பேசுனாங்க. இந்த டீலிமிட்டேஷன்ல ஏதாவது ஒரு பக்கம் காம்ப்ரமைஸ் இருக்கா? அது மசோதா கொண்டு வரும்போது தெரியும். அதுல உங்க பார்வை என்ன? காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்கிறது தான் நம்ம இன்னைக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னா தமிழக சட்டப்பேரவையில் இதுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரிச்சிட்டாங்க. கடந்த முறை இந்த மசோதா பாராளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட போதும் இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 பாராளுமன்ற உறுப்பினரும் எதிர்த்து தான் வாக்களித்தோம். இன்றைக்கு சட்டசபையிலும் இதை ஆதரித்து ஆதரித்ததுனால இது எப்போது தாக்கல் செய்யப்பட்டாலும் எல்லாரும் இதை எதிர்ப்பார்கள் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ராகுல் காந்தி எட்டப்பர்னு யாரை சொல்லிட்டு போனார்? இல்லை, யார் அந்த மாதிரியான முடிவை மாற்றிக்கொள்கிறார்களோ அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்கலாம். இப்போ இதை மாற்ற யாரோ இல்ல ஒன்றே இவங்க தீர்மானம் சொல்றாங்க. அந்த தீர்மானமே தேவையற்றது நம்ம சொல்றோம். ஏன்னா இப்போ சட்ட வரையறை எதுவும் வரல, எதுவும் ஆக்கப்பூர்வமாக இவங்க பார்லிமெண்ட்டில் சப்மிட் ஆகலை. மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் கோயம்புத்தூரில் பேசும்போது சொன்னார் தமிழ்நாட்டில் எந்த எண்ணிக்கையும் குறையாதுன்னாரு. கேரளாவில் பிப்ரவரி மாதம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பேசும்போது தென் மாநில மக்கள் கவலைப்பட வேண்டான்னு இன்னைக்கு சொல்கிறேன் 50% அதிகரிக்க வேண்டும். நவாஸ்கனி போன்றவர்களெல்லாம் எங்களுக்கு இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் வேணான்னு தேவையாக இருக்கலாம். ஆனால் நம்மளதுல 59 ஆகும்போது எது குறையுதுன்னு கேட்கிற அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிகமாக பெண் உறுப்பினர்கள். சட்டசபை நடக்கும்போது முன்கூட்டி நம்முடைய நிலைப்பாட்டை எடுக்கணுங்கிறதுக்காக சட்டசபையில் தீர்மானம் எடுக்கும். ஆனால் இவங்க ஒரு முன் அறிவிப்பு கொடுத்து பாராளுமன்ற நடைமுறைகளை முறையாக பின்பற்றி பாராளுமன்ற ஜனநாயகத்தை பின்பற்றி இந்த மசோதா எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இப்போ கடைசி நாளில் எஃப்சிஆரை எடுத்துகிட்டு வந்தாங்க. எதிர்கட்சியோட கடுமையான எதிர்ப்பில் அது ஜேபிசிக்கு போச்சு. ஆனால் எப்போ அந்த பில்லு கொடுத்தான்னு கேளுங்க, 2 மணிக்கு கொடுத்து 2:30 மணிக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் முன்னெச்சரிக்கையாக இதற்கு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றதுல சரியான நடவடிக்கை இல்ல. தீர்மானம் நிறைவேற்றல இல்லையே. தீர்மானம் இந்த 4 தீர்மானம் இல்ல இந்த வாரத்துல வரல, போன செஷன்ல வந்தது இல்ல காவிரி பற்றின காவிரி முதல் தீர்மானம் இந்த செஷன்ல இல்ல அது உதயநிதி பேசுறது. நான் இப்ப சொல்றேன், இப்போ கர்நாடகா மறுத்ததற்கு பின்பு காவிரி போன்ற பேர்னிங் இஷ்யூவை எடுக்காம எப்பவோ வரப்போகுது, அதுவும் அஷூரன்ஸ் பிரைம் மினிஸ்டரும் கொடுத்துட்டாரு, உள்துறை அமைச்சரும் கொடுத்துட்டாரு, 50% எல்லா மாநிலங்களுக்கும் அதிகரிக்கும். அதே மாதிரி நம்பகத்தன்மை இல்ல நீங்க சொல்லிக் கொண்டு இருக்கலாம். நம்பகத்தன்மை கர்நாடகா மேலயும் தான் சரி இல்ல, கிளம்பி போறேன்னு ரெடியா இருந்தீங்க. ஒரு முயற்சி தானே, முயற்சி பண்றது தானே. நீங்க கர்நாடகா கொடுக்கிற ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் மத்திய அரசு இல்ல. இன்னைக்கு ஒரு டிஎம்சி ஒரு நாளைக்கு கொடுக்கணும்னு சொன்னதுக்கு இவங்க என்ஃபோர்ஸ் பண்ணலையே. கடந்த காலத்துல இப்படி நிறைய நடந்துருக்கு. இதுல காட்டுற சண்டை மாறுதத்தை வேகத்தை டிகே சிவகுமார் மேல காட்ட மாட்டேங்கிறீங்க. கூட்ட மாட்டேங்கிறீங்க. உச்சநீதிமன்றத்தின் மூலம் முறையான ஒரு சட்ட போராட்டம் நடத்துறதுக்கான ஆயத்த பணிகளை செஞ்சிட்டு இருக்கோம். மேகதாட்டு அணை ஒருபோதும் கட்ட மாட்டார்கள். பேராசிரியர் என்ன சந்தேகப்படுறாரு, அவங்க கட்சி என்ன சந்தேகப்படுது, உங்களை ஆட்டி வைக்கிறத காங்கிரஸ் தான் ஆட்டி வைக்கும். இல்ல நான் கேக்குற ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தொகுதி மறுவரைக்கு கூட்டினாங்க, ஏன் சர்வ கட்சி கூட்டம் காவிரிக்கு கூட்டல? எல்லாரும் கேக்குறாங்கல்ல, கர்நாடகா கூட்டினாங்கல்ல. அப்போ டீலிமிட்டேஷன் முக்கியமா, காவிரி இந்த நேரத்துல முக்கியமா? இன்னைக்கு எனக்கு சாப்பாடு முக்கியமா? டீலிமிட்டேஷன் கொண்டு வரதற்கான முயற்சி நடைபெற்றுட்டு இருக்கு. இப்ப காவிரி மேகதாது கட்டுற முயற்சி, மேகதாது அதான் இது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணுங்க. இப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அழுத்தம் கொடுத்தா நடந்துமா? அப்ப டீலிமிட்டேஷன் தீர்மானம் போட்டா நடந்துருமா? அதுக்கு ஒரு அணை போடணும். பாராளுமன்றத்தில் ஓட்டு போடணும் இல்லையா? அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்ல, அவங்க கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள். சரி, நான் கேக்குறேன், இதுதான் ஒழுக்கமானு கேக்குறேன். என் கட்சி பாராளுமன்ற உறுப்பினரை நீ நேரடியா லெட்டர் போட்டு கூப்பிடுவியா? இதான் ஒழுக்கமானு கேக்குறேன். எவ்வளவு பெரிய ஒழுங்கினா ஒரு எலெக்டட் கவர்மெண்ட், ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க கூப்பிட முடியாது. பாராளுமன்றத்துல நான் என்ன முடிவு எடுக்கணும்ங்கறது என் கட்சி கொறடா தான் சொல்ல முடியும். அந்த கட்சி கொறடா என்ன எடுக்கணும் என் தலைவர் தான் சொல்ல முடியும். நீங்க யார்கிட்ட கேட்டிருக்கணும்? இது வரைக்கும் உள்ள சிம்பிளா பண்ணுங்க, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வாங்கன்னு நாங்க உங்களை அழைக்கிறோம். ஆமா,
நீங்க வரலாமா இல்லையான்னு உங்க கட்சியோட கொள்கை சார்ந்த முடிவெடுத்து நீங்க வரலாமா இல்லையா இதையும் சோ இல்ல, இந்த onus is on you இல்ல to check அசோகா, the இந்த இதெல்லாம் விவாதத்தை- உதாரணம் இருக்கு. protocol. இப்ப நம்ம சிவி சண்முகத்தை நேரடியா போய் பார்த்தோம்ல, அந்த எஸ்பி வேலுமணியை நேரடியா போய் பார்த்தோம்ல, கேட்டா பார்த்தோம் எடப்பாடிட்ட. அது மாதிரிதான் இதுன்னு சொல்ல வரேன். அதுக்குத்தான் நாங்க அதாவது எப்பவுமே அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறோம்னா 75 ஆண்டு காலம் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அடுத்த கட்சியினுடைய தலைவர்களுக்கு தான் அந்த அழைப்பு போகும். நாங்கள் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த சட்டமன்ற இதனுடைய தலைவர் யாரோ அவருக்கு தான் அனுப்புவாங்க. அண்ணன் இருக்காரு வைகை செல்வண்ண, இவருடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் நாங்கள் எடுத்த தீர்மானத்தில் கையெழுத்து போட்டிருக்காரு. 543 சீஸ் பண்ணணும் கையெழுத்து போட்டிருக்காரு. ஒருவேளை அரசியலமைப்பு சட்டத்தின்படி, ஏன்னா நம்ம டீலிமிட்டேஷனை எதுக்க முடியாது, அரசியலமைப்பு சட்டத்தை எதுக்குறோம். அப்போ அரசியலமைப்பு சட்டத்தின்பால் நீங்கள் கொண்டு வருவதாக இருந்தால் அது ஃபேர் டீலிமிட்டேஷனாக இருக்கணும். 7.18 எங்களுக்கு இருக்கணும். அப்போ இது பார்த்து கையெழுத்து போட்டு போனவர் தான் புஷி ஆனந்த். மொத்தம் 62 கட்சியில் 58 கட்சி இன்க்ளூடிங் 3 சிஎம் ரைட் வந்து கையெழுத்து போட்ட தீர்மானம். அந்த தீர்மானம் அவங்க கையெழுத்து அந்த தீர்மானத்தை கையெழுத்து போட்டதை அவங்க பின்பற்றுறாங்க, நீங்க பின்பற்ற அதைத்தான் மாட்டீங்க. ஒத்த எம்பி இல்லாதவங்க சொல்றத நம்புறீங்க. ஆனா ஒட்டுமொத்த எம்பியையும் கூப்பிட்டு ஒட்டுமொத்த நாட்டையும் பேசி எங்க தலைவன் எதிர்த்து ஓட்டு போட வச்சு தோக்கடிச்சார் இந்த பாராளுமன்றத்துல. அதை நம்ப மாட்டேங்க. அக்கா கனிமொழியை பத்தி சொன்னாங்க. சொல்லுங்க சார். இல்ல அக்கா கனிமொழியை பத்தி சொன்னாங்க. நேத்து அக்கா கனிமொழி மட்டும் டீ பார்ட்டில கலந்துருக்காங்க. ஆமா. சோ அப்ப என்ன முடிவெடுத்தாங்க கட்சி? அது எங்களுக்கு தெரிஞ்ச அவங்க தானே தலைவர். அவங்களுக்கு யார் முடிவு முடியும்? இல்ல சார், பிஜேபி அதாவது பிஜேபியை சார்ந்த அங்க இருக்க கொடுக்கக்கூடிய டீ பார்ட்டி சபாநாயகர் கிடையாது. கலந்து கொண்டது சந்தோஷம். கிடையாது. But எப்படி அந்த முடிவெடுத்தாங்க? நான் சொல்றேன். போன சார், டீ நான் பார்ட்டில இருக்கேன் பிரியங்கா சார். காந்தி கலந்துக்கிட்டாங்க. பிஜேபியுடைய பாராளுமன்றத்துல நான் இருக்கிறேன். நீங்க அக்கா கனிமொழியை பாக்குறீங்க. திருச்சி சிவா அண்ணன் சிபிஆர் கூப்பிட்டதுல கலந்துக்கிட்டாரு. அது வந்து நடைமுறையாங்க. நெருங்கி வர்றீங்க. ஒரு நிமிஷம். எப்போது இன்னைக்கு இல்லது எப்பொழுதுமே ஒரு செஷன் முடிஞ்ச உடனே சபாநாயகர் வந்து இந்த டீ பார்ட்டி கொடுப்பாங்க. எல்லா கட்சி தலைவரும் எவ்வளவு அவங்களுக்கு எதிரான கட்சியா இருந்தாலும் இன்விடேஷன் கொடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் அது கலந்துக்கலாம். எல்லா தலைவரும் கலந்துப்பாங்க. அதுல உங்களுக்கு பிரச்சனை சில நேரங்கள்ல இந்த மாதிரியான கொள்கை முடிவுகள்ல ரெண்டுக்கு எதிராக நிக்கும்போது நாங்க கலந்துக்கல. அது வந்து சபாநாயகர் அவரை பிஜேபின்னு பார்ட்டி நியூட்ரல். அதனால வந்துமா இந்த இடத்துல இந்தியா கூட்டணி எடுத்த முடிவைத்தான் திமுக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 2.92 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.31 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ், 33 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 16 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோயர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttv@dttv.in.